ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சவுத் சமையலில் பார்க்க போகிறது கிரிக்கெ கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுது பார்ப்போமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். சவுத் சமையலில் இன்னைக்கு பார்க்க போகிறது கிரிக்கெ கருவாடு குழம்பு. இதான் கிரிக்கெ கருவாடு பீஸாக நறுக்கிருக்கோம். பாருங்க, இந்த பூண்டு தான் வாங்கியிருக்கோம். இந்த பூண்டு எப்படி பெருசாக இருக்குது, பல்லு இந்த மாதிரி பெருசு பூண்டு இந்த மாதிரி இருக்கணும். பார்த்தீங்களா, லைட்ஸாக பிங்க்கும் ஒயிட்டு கலந்த மாதிரி இருக்கா. நாட்டு பூண்டு இல்லைன்னா மலை பூண்டு இதெல்லாம் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். இது பாருங்க, கிரிக்கெ கருவாடு பீஸாக நறுக்கி வச்சுருக்கோம். இது 100 கிராம் வாங்கியிருக்கோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி சவுத் சமையலில் கிரிக்கெ கருவாடு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது பூண்டு. இந்த பூண்டு பாருங்கள், பெரிய பூண்டு இருக்கையிலே பெரிய பூண்டு. இது ஒரு 25 கிராம். தோல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். சவுத் சமையலில் குழம்பு பொடி ஒரு 100. புளி கரைச்சல், அதாவது புளி கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 25 கிராம் புளி. இந்த கருவாடை நறுக்கி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் தண்ணி வச்சு ஊற வைக்கணும் கொஞ்ச நேரம். ஏன்னா அந்த உப்புலாம் வெளியே வரும். கருவாடு கொஞ்சம் இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நல்லா இதை கழுவி பிழிஞ்சு எடுக்கணும். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா கழுவிட்டு நல்லா பிழிஞ்சிடணும். ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் இருக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது பாருங்க, தண்ணி சுத்தமாக பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சு வடச்சட்டி வச்சாச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஒரு 100 ml. கொஞ்சம் சட்டி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அந்த ஈரப்பதம், சட்டியில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா, அந்த ஈரப்பதம் போடலாம் தெரியுதா பாருங்க. இப்போ ஒரு 100 நல்லெண்ணெய் நல்லா ஊற்றியாச்சு. ஒரு 100 நல்லெண்ணெய். இப்போ அப்படியே கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். இப்போது இதுக்கு தேவையான பொருள் கருவாடு 100 கிராம் வாங்கியிருக்கோம். புளி ஒரு 25, குழம்பு பொடி ஒரு 100, பூண்டு ஒரு 50. இதுக்கு தேவையான பொருள், தேவையான அளவு உப்பு. இது கிரிக்கெ மீன். இந்த மீன் பாருங்கள், நல்லா சிகப்பாக இருக்கணும். இல்லை, கிரிக்கெயில் நிறையா வகை இருக்குது. இந்த மாதிரி சிகப்பாக இருக்கணும். அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மீன்லாம் சர்வசாதாரணமாக ஒரு 100 கிலோ 120 கிலோன்னு இருக்கும். பெரிய மீனாக இருக்கும். அதுலேருந்து கருவாடை போட்டு அதை வெட்டி இந்த மாதிரி பீஸாக கொடுப்பாங்க. ஒரு கொஞ்சம் என்ன இது, கடுகு, கொஞ்சம் கடுகு நல்லா பொரிச்ச உடனே இதில் கொஞ்சம் ஓமம் இந்த பார்த்தீங்கன்னா இதான் ஓமம். கொஞ்சம் ஓமம். கருவாடுலாம் 1 kg ரேட்டு கூட. 1 கிலோ 1500 rupees. இப்போ அந்த பூண்டை அப்படியே போட்டுரும். பூண்டு அப்படியே போட்டாச்சு. சவுத் சமையலில் இன்னைக்கு கிரிக்கெ கருவாட்டு குழம்பு. ஏன்னா மீட் உப்பு கொஞ்சம் கம்மியாக போடணும். ஏன்னா ஏற்கனவே கருவாட்டில் உப்பு நிறையா இருக்கும். உப்பு போட்டு தான் கருவாடு பண்ணியிருப்பாங்க. இப்போது குழம்பு பொடியில் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த புளி கரைசல் அப்படியே ஊற்ற போகிறோம். அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி, ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், பாதி பொரிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் பொரிக்கணும். இந்த நேரத்தில் இந்த கருவாடு போட்டுருணும். தண்ணி சுத்தமாக பிழிஞ்சு எடுத்து தான் போடணும்.
ஏன்னா எண்ணெய் கொதிச்சு கொஞ்சம் பார்த்துங்க, தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. பூண்டு கருவாடு இதுதான் அப்படியே வறுத்து எடுத்துடணும். இது அருமையாக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் கருவாடு பால் கருவாடு வாங்கக்கூடாது, இந்த மாதிரி சிகப்பாக இருக்கணும். மேத்தூள் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும். கிரிக்கையில் நிறைய வகை கிரிக்கை இருக்குது. இது வந்து ராமேஸ்வரம் கிரிக்கை, ராமேஸ்வரத்துலேருந்து வருது. ஒரு கிலோ 1500 கிரிக்கை. நான் வாங்கியிருக்கு 100 கிராம் 150. சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும். அந்த பூண்டு இது நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். அந்த கருவாட்டில் தண்ணிலாம் அப்படியே போயிடும். நல்லா பொரிக்கட்டும். ஒரு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் நேரத்தில் அந்த குழம்பை நல்லா அந்த கட்டி கட்டி இல்லாமல் அந்த நல்லா சுத்தமாக கரைச்சி விட்டுறணும். அந்த கட்டியே இருக்கக்கூடாது, சுத்தமாக கரைச்சி விட்டுறணும். பாருங்க, நல்லா கிளறி விட்டாச்சு. அது ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, அந்த கட்டியெல்லாம் போக வைக்கணும். நல்லா சுத்தமாக நீட்டாக கழுவிடணும். இது மேக்ஸிமம் நல்லெண்ணெயை பயன்படுத்துங்க, ரீஃபண்ட் ஆயிலெலாம் வேண்டாம், ஃபுல் நல்லெண்ணெய். சுத்தமாக கழுவியாச்சு, சுத்தமாக கரைச்சாச்சு, ஃபுல்லாக கரைச்சாச்சு. பாருங்கள், அப்படியே அந்த கட்டி கூட இருக்கக்கூடாது, குழம்பு பொடியோட. இப்போ இங்கே பார்த்தீங்களா, அப்படியே அந்த தண்ணியெலாம் போயிடுச்சு. எண்ணெய் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் வறுக்கணும். ரொம்ப ஈஸி செய்கிறது. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். உங்களுக்கு கருவாட்டு வேணும்னா சொன்னீங்கன்னா நாங்களே இங்கேருந்து அனுப்புவோம். இந்த கருவாடு வேணும்னா, கருவாடு நிறையா வகை, கிறுக்கிலே நிறையா வகை இருக்குது. நான் சொல்கிறது இந்த கருவாடு இந்த சிகப்பாக இருக்கும். அதாவது இந்த கருவாடுலாம் பெரிய மீன், 100 கிலோ 120 கிலோ பெரிய மீன், அவ்வளோ அளவு பெரிய மீன். அதை கருவாடு ஆக்கி அதை வந்து நல்லா ஒரு காய வச்சு, பாதி பதமாக காய வச்சு, அதை இங்கே கொண்டு வந்து வெட்டி சேல்ஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த புளியும் குழம்பு பொடி தண்ணி ஊற்றி கரைச்சணும் பார்த்தீங்களா, இதை அப்படியே அதில் ஊற்றிடலாம். அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான். ஓகே, பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் நிறையா இருக்கணும். எண்ணெய் இப்போ 100 ஊற்றணும் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் அப்படியே மேலே மிதக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஓரளவு தண்ணி கம்மியாக இருக்கணும். இப்போ அந்த சட்டில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை ஊற்றிடுவோம், அவ்வளோதான். அந்த எண்ணெய் அப்படியே மிதக்கணும் மேலே பாருங்க, அவ்வளோதான். இப்போ குழம்பு வெந்துருச்சுன்னா குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேக வைக்கணும். 1/2 மணி நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு கிளறி விட்டுறணும். பாருங்கள், அதோட சுவையான கிரிக்கை கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்கு. சவுத் சமையல் இன்னைக்கு. இப்போ கொஞ்சம் மூடியை போட்டு மூடி வச்சிடணும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அடுப்பை வந்து ஸ்லிம் ஆக்கிடணும், சின்னதாக்கிடணும். ஓகே, இப்போ தட்டை போட்டு மூடி வச்சிடணும். இப்போ தட்டு மூடி வச்சுருக்கோம். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். அந்த எண்ணெய்லாம் அப்படியே மேலே வந்து மிதக்கணும், அப்போ தான் அந்த குழம்பு ஆயிருக்குன்னு அர்த்தம். பார்ப்போம். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. தட்டு எடுத்து பார்ப்போம். பார்த்தீங்களா, நல்லா கொதிக்கிச்சு. அந்த எண்ணெய் பார்த்தீங்களா கொஞ்சம் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆகணும். இப்போது கொஞ்சம் அதை எடுத்து வெந்திருக்கா லேசாக அமுக்கி பார்க்கணும். நல்லா பார்த்தீங்களா, சூப்பராக வெந்துருச்சு. இப்போது இந்த எண்ணெய் இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். குழம்புலையும் எண்ணெய் அப்படியே வந்து மிதக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். அந்த குழம்பு பார்த்தீங்களா, நிமிஷம்
ரொம்ப கட்டியாக இருக்கும். அதாவது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த எண்ணெய் பாருங்கள் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சு பாருங்கள். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மிதக்கணும். கொஞ்சம் கழிச்சு பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துருங்க. குழம்புலையும் அதே மாதிரி இதுலேயும் கருவாட்டிலையும் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு போடுறோம். ஆனால் கொஞ்சம் உப்பு போட்டோம். ஏன்னா ரொம்ப போட்டுறக்கூடாது. ஏன்னா கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அந்த உப்பை நாங்கள் என்ன பண்ணுறோம்னா தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் எடுத்துடும். தண்ணியில் அப்படியே எடுத்தோம்னா உப்பு கொஞ்சம் குறையும். குழம்புல ஊற்றும் போது லேசாக ஊற்றிட்டு லேசாக கொஞ்சம் உப்பு போடணும். கடைசியில் உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக அப்படியே நல்லா கொதிச்சிச்சு. தெரியுதா? சட்டிக்கு நிறையா இருந்தது. அப்படியே கொஞ்சம் குழம்பு அப்படியே குறைஞ்சிச்சு பாருங்கள். அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு நிற்குது பாருங்கள். சைடில் நிற்குதா? இந்த மாதிரி பிரிஞ்சு நிற்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, சாப்பாடோட இந்த கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்கும். அருமையான கிறுக்கை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க.